என்னப்பா காலைல 8:30 மணி கிளாஸுக்கு 8 மணிக்கு எந்திரிச்சு வேகமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஓடுறீங்களா? கவலைப்படாதீங்க, நானும் உங்களை மாதிரிதான். எதுக்கு? வெல்கம் டு அவர் சேனல் மெடிவேர்னஸ். பட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாததுனால என்ன ஆகும் தெரியுமா? மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம பாடியில சுகர் லெவல் கம்மியா இருக்கும். அதே மாதிரி செல்ஸுக்கு எனர்ஜி இருக்காது. லிவர் தான் குளுக்கோஸை பிளட் ஸ்ட்ரீம்ல ரிலீஸ் பண்ணி பாடிக்கு எனர்ஜி கொடுக்கும். இப்ப நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றதுனால லிவர்ல கிளைகோஜன் கம்மியாயிடும். நம்ம சாப்பிடாதால புதுசா குளுக்கோஸ் கிடைக்காது. நம்ம பிரெயின் தான் அதிகமா குளுக்கோஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சோ நம்ம பிளட் சுகர் கம்மியானதால நம்ம ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இரிட்டேட்டடா ஃபீல் பண்ணுவோம். இதை காம்பன்சேட் பண்ண நடுவுல ஜங்க் ஃபுட் இல்லனா சுகரி ஐட்டம் சாப்பிடுவோம். அப்படியும் இல்லனா லஞ்ச்ல நிறைய சாப்பிடுவோம். சோ நம்ம மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அப்படி நம்ம டெய்லி ஸ்கிப் பண்ணோம்னா அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ்னு நிறைய வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். தலை வலிக்கும், வயிறு உபசமா இருக்கும். அது மட்டும் இல்லாம போக போக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால டயபெட்டிஸ் வரும். இது வந்தா அதோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அதாங்க உடல் பருமன், பிபி இதுவும் கூடயே சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு இதுல என்ன சிம்டம்ஸ் வந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த பழக்கத்தை மாத்திட்டேன். கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஈஸியா என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு தெரிஞ்சுக்கணும்னா கேப்ஷன்ஸ் செக் பண்ணுங்க.